ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கரையானுக்கு தாங்க சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 7 விதமான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த 7 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கரையானை வந்து சுத்தமாக இல்லாமே பண்ணிடலாம். கரையான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சுத்தமாக அது இல்லாமல் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரையான் வந்து இருக்கிற இடமே இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லயும் சரி, இல்ல தோட்டத்தில இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஈரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல கரையான் வந்து புத்து மாதிரி அப்படியே கூடு கட்டி, அதில அப்படியே வந்து பரவ ஆரம்பிச்சுருங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல இருக்கிற அந்த மரப்பொருள்கள் எல்லாத்துலயுமே வந்து கரையானோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய மர சாமான்கள் வந்து நம்ம வீட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கரையான் வந்து ஃபுல்லா அதில பிடிச்சு, அரிச்சு, அது ஃபுல்லா தூள் தூளாவே வந்து பண்ணிடும். அந்த பொருளே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதபடி ஃபுல்லாவே வந்து டேமேஜ் பண்ணிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் இருக்குங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து அம்மா வாங்கி குடுத்தது. ஸோ அது சென்டிமெண்ட்டுக்காக நான் இன்னுமே வந்து மாத்தாம அப்படியே வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கரையான் அரிச்சுட்டு, ஃபுல்லா அதில கை வச்சு நம்ம வந்து தொடும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே பொடி பொடியா வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு இடத்துல அது வந்து புடிச்சிருச்சு அப்படின்னா, அப்படியே புத்து மாதிரி உள்ள போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வந்து மர சாமான்கள்ல அந்த கரையான் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா, அது உள்பக்கமாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிச்சுட்டே போயிடும். நம்மளோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா, வெளிப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஓட்டை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுத்தமா இந்த மாதிரி தூள் தூளா அந்த மரத்தையே வந்து அரிச்சு போட்டுருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கட்டில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ரெமெடி வந்து பார்க்க போறோம். இத வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கிற கரையான் தொல்லைகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு கட்டிடலாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்பு. உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் குடுக்குங்க. இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து வேப்பெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய வந்து இந்த மாதிரி கொஞ்சமா நான் வந்து தேவையான அளவுக்கு இப்படி ஒரு கொட்டாங்குச்சியில வந்து எடுத்துக்கிறேன். இதில வந்து நம்ம கொஞ்சமா அந்த காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பஞ்சில வந்து தொட்டுக்கிட்டு, நமக்கு கரையான் தொல்லைகள் வந்து எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த எண்ணெயில வந்து நல்லா தொடச்சு விட்டுருங்க. அதாவது உங்க வீட்ல இருக்கிற மர சாமான்கள், அந்த மாதிரியான கபோர்டு, டெஸ்க் அந்த மாதிரி எந்த இடங்கள்ல வேணும்னாலும் உங்களுக்கு வந்து கரையான் தொல்லை அதிகமா இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாமே இந்த எண்ணெய வந்து லைட்டா தொட்டு தொட்டு அங்கங்க வந்து தடவி விடுங்க. காட்டன் பஞ்சு இல்ல அப்படின்னா, உங்ககிட்ட வந்து பிரஷ் இருக்கும் இல்லையா? டூத் பிரஷ் அந்த மாதிரி பிரஷ்ல இந்த ஆயில வந்து தொட்டுக்கிட்டு எல்லா இடங்கள்லயுமே வந்து தேய்ச்சு விட்டுருங்க. அதோட கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ல வந்து அந்த பஞ்ச ஃபுல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு, எந்த இடத்துலலாம் வந்து எனக்கு அந்த கட்டில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஓட்டைகள் இருந்தது. ஸோ இது உள்ளுக்குள்ள வந்து கை விட்டு பார்த்தா, நெறைய அந்த பொடி பொடியா அந்த மரத்தையே வந்து அரிச்சு கொட்டுற அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி ஓட்டைகளுக்குள்ள எல்லாமே வந்து நல்லா அந்த ஆயில்ல வந்து அப்ளை பண்ணிட்டு, அந்த பஞ்ச வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டேன். இந்த பஞ்சில இருக்கிற எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ள போகும்போது, நமக்கு உள்ளுக்குள்ள கரையா இருந்ததுனாலுமே செத்து போயிடும். 2வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கற்பூரம் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த கற்பூரத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கிட்டு, இந்த கற்பூரத்தில தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல நெறைய இடங்கள்ல கரையான் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2, 3 கற்பூரத்த கூட இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்ததுனால, கொஞ்சமா வந்து உதிர்த்து விட்டுக்கிட்டேன். ஒரு பாதி அளவுக்கு கற்பூரம் எடுத்து ஒரு கிண்ணத்துல சேர்த்து இப்படி உதிர்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து சூப்பரா இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கக்கூடிய ரெமெடி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரஷ்ல அந்த எண்ணெய வந்து தொட்டுக்கிட்டு, உங்களுக்கு வந்து கரையான் தொல்லைகள் வந்து எந்த இடங்கள்லலாம் இருக்கோ, அந்த இடங்கள்ல இந்த பிரஷ்ஷால வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீட்ல அந்த மரக்கதவுகள், மர கபோர்டு, மர பீரோ இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதில வந்து ஃபுல்லாவே அங்கங்க வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. மழை நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தரை வந்து தரையா இருந்தாலும் சரி, செவுரா இருந்தாலும் சரி, நமக்கு ஈரமா இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து கரையான் லைட்டா அப்படியே கூடு கட்டி, அப்படியே பரவ ஆரம்பிச்சுரும். அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே அது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து எண்டே கிடையாது. எல்லா இடத்தையுமே வந்து காலி பண்ற அளவுக்கு அப்படியே அது வளர்ந்துக்கிட்டே போகும். உங்களுக்கு எல்லா இடங்கள்லயுமே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், தேவையான அளவுக்கு இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி விடுங்க. அதோட கூட அந்த மாதிரி டெஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா? தரையோட இருக்கிறதுனால, அந்த தரையில இருக்கிற ஈரத்தன்மைக்கு நமக்கு சீக்கிரமாவே இந்த மர டெஸ்க்ல வந்து எல்லாமே கரையான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும்.
அதுலேயும் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி விட்டுலாம். அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கும் தேங்காய் எண்ணெயோட வாசனைக்கும் கரையான் அப்படிங்கிறது அதில் இருந்தாலுமே நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கட்டிலோட அடி கார்னர் பகுதி எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். வந்த பிறகு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. வரதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நீங்கள் இதெல்லாமே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, கரையான் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து எட்டி பார்க்கவே பார்க்காது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு 5, 6 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பை வந்து ஒரு கவர்லேயோ இல்லைனா ஒரு பேப்பர்லேயோ சேர்த்து நல்லா இடித்து பொடியாக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கிராம்பு ஆயில் இருந்தது அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் இந்த கிராம்பு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படியே கிராம்பு ஆயில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கிராம்பை வந்து இடித்து நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க. அது ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராம்போட ஸ்மெல் அந்த எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் இறங்கிட்டு அந்த தண்ணியோட கலரே வந்து உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். நிறைய கிராம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கரையான் துளைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா? அதனால நீங்கள் கொஞ்சமாக அதிகமான கிராம்பு எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணீங்க அப்படின்னாலுமே நல்லா உங்களுக்கு பொடி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி கலந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு கரையான் தொல்லைகள் எந்த இடத்துல இருக்கோ, கரையான் கூடு கட்டி இருக்குது அப்படின்னாலுமே அந்த கூட்டுக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மர சாமான்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அந்த தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேசாக வந்து தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே இதோட ஸ்மெல்லுக்கும் உங்களுக்கு வந்து கரையான் தொல்லைகள் வந்து வரவே வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கட்டில், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் டெஸ்க்கு இந்த மாதிரியான இடங்கள்ல நான் ஃபுல்லாகவே வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஒரே தடவையாக வந்து இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஐடியாஸும் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரையான் தொல்லையிலேருந்து சீக்கிரமாகவே வந்து வெளியில் வந்துடலாம். கதவு, அதுக்கப்புறம் டெஸ்க் எல்லா இடத்துலையுமே நான் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு எஃபெக்டிவான டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது இருக்கிறதுலே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த அட்டைப்பெட்டியோட ஸ்மெல்லுக்கு தான் நமக்கு வந்து கரையான் எங்கே இருந்தாலுமே வந்து இழுத்துக்கிட்டு வரக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த அட்டைப்பெட்டியை வந்து உங்கள் வீட்டில் கரையான் தொல்லைகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த அட்டைப்பெட்டியை நல்லா தண்ணி ஊற்றி நனைச்சிக்கோங்க. நனைச்சதுக்கப்புறம் கரையான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள்ல இருக்கிற கரையான் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இந்த அட்டைப்பெட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற அந்த ஈரத்தோட ஸ்மெல்லுக்கு எங்கே இருந்தாலும் அப்படியே அந்த கரையானை வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த அட்டைப்பெட்டியில் வந்து செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்டைப்பெட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று குப்பையில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொளுத்தி விடணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே போட்டு கூட நீங்கள் வந்து எரிச்சு விட்டுடலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற 90% கரையான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த அட்டைப்பெட்டியில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற கரையானை கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரெமெடிகள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வேப்பிலை பொடி வந்து கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கோங்க. பொடி வந்து கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி காஞ்ச வேப்பிலைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல சருகு மாதிரி காஞ்சிருக்கிறதுனால நான் கை வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து கசக்கி விட்டுட்டேன். இப்படி கசக்கி விடும்போதே ஓரளவுக்கு எனக்கு வந்து இப்படி வந்து பொடியாகி கிடச்சிது. இந்த வேப்பிலை பொடியை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து கரையான் தொல்லைகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த சைடு கார்னரில் இந்த மர சாமான்களுக்கு அடியில் அந்த கார்னர் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் அப்படியே அந்த பொடியை வந்து தூவி விடுங்க. இப்போ மர கபோர்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மளிகை சாமான்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அந்த இடங்கள்லையுமே நமக்கு வந்து கரையானோட தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் இப்படி வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கரையான் இருந்துச்சு அப்படின்னாலுமே சீக்கிரமாக செத்து போயிடுங்க இந்த வேப்பிலை பொடியோட ஸ்மெல்லுக்கு. அதே சமயத்தில் அந்த வேப்பிலை பொடியில் வந்து ஒரு விதமான கசப்பு தன்மையும் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்மெல் பண்ணவும் முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மிளகா பொடி இருக்கு இல்லையா? மிளகா பொடி கூட வந்து கரையான் தொல்லைக்கு வந்து யூஸ் பண்றாங்க நெறைய பேரு. கரையான் வந்து இருக்கிற இடங்கள், கரையானோட புத்து இந்த மாதிரி கரையான் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த எல்லா இடங்கள்லயுமே இந்த மிளகாத்தூள் பொடிய வந்து நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கரையான் அதில வரதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலுமே அந்த கூட்டோடயே வந்து சேர்ந்து அழிஞ்சு போயிடும். இந்த மிளகாத்தூளோட காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கரையான் வந்து உயிரோட இருக்கவே இருக்காது. செத்தே போயிருங்க. கண்டிப்பா இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஈரத்தன்மை அதிகமா இருக்கோ, அந்த இடங்கள்ல வந்து கரையான் வர ஸ்டார்ட் ஆயிடும். அந்த எல்லா இடங்கள்லயுமே இந்த மாரி வந்து போட்டு விட்டுருங்க. உங்க வீட்டு செவுத்துல, அந்த கார்னர் ஓரங்கள்லலாம் ஏதாவது லைட்டா வெடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து போட்டு விட்டுருங்க. அந்த வெடிப்புகள்லாம் வருது அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து வந்து அதுலேருந்து கரையான் வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு தடவ நீங்க இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பாதி சாறு வந்து சேர்த்துக்க போறோம். இப்படி ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்துக்கிட்டு, ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இத வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த தண்ணிய அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல சேர்த்துக்கிட்டு, உங்க வீட்ல வந்து கரையான் துளைகள் எந்த இடங்கள்லலாம் அதிகமா இருக்கோ, அந்த எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த தண்ணிய நீங்க வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னாலுமே, அதிலயே உங்களுக்கு வந்து அந்த தண்ணீல இருக்கிற அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரையானோட தொல்லைகள் வந்து இல்லாம ஃபுல்லாவே வந்து அழிஞ்சே போயிடும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணின அந்த 7 விதமான டிப்ஸும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கரையானுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெமெடிஸ் அப்படின்னே சொல்லுவேன். கரையான் வந்த பிறகு நீங்க ட்ரை பண்றத விட, வரதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க செய்யும்போது, அந்த கரையான் வந்து திரும்ப வரவே வராது. இந்த தம்ப்நெயில் எல்லாம் ரீசென்ட்டா போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் பார்க்கலன்னா சேனல்ல செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.